போப்போ F31 Pro 5G ஓட ஒரு குட்டி ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி F31 ஓட வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இந்த போனும் செப்டம்பர் 15 தான் அபிஷியலா லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த போன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த போனை வாங்குறது ஒர்த்தா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ F31 Pro ஓட பாக்ஸ் வந்து இதான். பின்பக்கமா இது வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், டெசர்ட் கோல்டு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணா எப்பவும் போல ஒரு ஒயிட் பாட் இன்சர்ட் வந்து இருக்குது. இதுக்குள்ள கேஸ், வாரண்டி மெட்டீரியல்ஸ், சிம் எஜெக்டர்ஸ் வந்துருக்கும். கேஸ் வந்து நல்ல ஒரு சிலிக்கான் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததான் நம்மளோட ஃபோன் தான் வந்து இருக்கு. இதுதான் அந்த கோல்டு கலர். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்துட்டு நமக்கு ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜர். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு கேபிள் வந்து இருக்கு. அண்ட் ஃபைனலாக சிம் எஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோனை வந்து எடுக்கலாம். இதுதான் அந்த கோல்டு கலர். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஓவரால் இன்ஹேண்ட் ஃபீல் சூப்பராகவே வந்திருக்கு. டுடே வீடியோ ஸ்பான்சர் மிஸ்டர் தமிழா மொபைல். இவங்க ஷோரூம் கரூர் செங்குந்தபுரம் மெயின் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இவங்க ஒரு மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். ஆஃப்லைன் மாடல் மட்டும் இல்லாம ஆன்லைன் மாடலும் இவங்க கிட்ட அவைலபிளா வந்திருக்கு. ஐக்கூ, மோட்டோலா, நத்திங், ஒன் பிளஸ் கூட இவங்க கிட்ட வந்திருக்கு. அண்ட் டெமோ கூட இருக்கு, நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கீபேட் போன், மொபைலுக்கான பேக் ஸ்கிரீன், டெம்பர் கிளாஸ் அண்ட் அதர் ஆக்சசரிஸும் வந்துருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு மொபைல் பை பண்ற ஐடியா இருந்தா கண்டிப்பா அந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க. கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல பில் குவாலிட்டி அண்ட் இது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில் டிசைன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது கொஞ்சம் பார்க்க F29 சீரிஸ் மாதிரி தான் இருக்கு, பட் நல்லா இருக்கு. பின்பக்கம் அந்த வெயில்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளிட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கேமரா மாடியூல் சர்க்குலரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வாப்ளிங் இஷ்யூ பெருசா வந்து கிடையாது. ஓரளவுக்கு நல்லா இருக்கு. 195 கிராம் வெயிட் இருக்கு. 8.5 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓரளவு நல்லா தான் வந்து பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. அண்ட் இதுக்குமே அந்த IP66, 68 அண்ட் 69 ரேட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் வாட்டர் வீடியோகிராஃபி கூட எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ப்ரொடக்ஷன் பெட்டரா தான் வந்திருக்கு. பில் குவாலிட்டியும் நல்லா பண்ணியிருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது 2 கலர், இது வந்து கோல்டு, இது போக பிளாக் கலர் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஓவராலா பில் அண்ட் டிசைன் நல்லா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்பிளே சேம் F31ல என்ன டிஸ்பிளே இருக்கோ அதே தான் இங்கே இருக்கு. 6.5 inch தான், ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே தான், கர்வ்ட் பேனல் கிடையாது. பாத்தீங்கன்னாலே தெரியும், ஃபிளாட்டா தான் வந்திருக்கு. அண்ட் ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ, பிரிசல்ஸ் எல்லாமே கம்மியா தான் வந்திருக்கு. அவுட்டோர் பிரைட்னஸ் அதே 1400 nits தான். சேம் F31 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஒரு உச்சி வெயில்ல அந்த அளவுக்கு விசிபிலிட்டி கிளியரா கிடையாது, பட் மேனேஜபிள் தான். அவுட்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதே 300% வால்யூம் பூஸ்டும் இருக்கு. ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர் தான். பெருசா குறை சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல டிஸ்பிளே சொல்லியிருக்கலாம். பட் ஓரளவுக்கு ஓகே, ஆவரேஜா நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் முக்கியமா இதோட பர்ஃபார்மன்ஸ், அங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெட்டரா கிடையாது. இங்கேயுமே ரொம்ப பெட்டர்னு சொல்ல முடியாது. இங்க MediaTek Dimensity 7300 எனர்ஜி அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 7300 ஓவர் கிளாக்டு வெர்ஷன். 4 nanometerல பில்ட் பண்ண ப்ராசஸர் தான். ஓரளவுக்கு நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த செக்மெண்ட் கிடையாது ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸரா பார்க்கும்போது. அனிரு ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 lakh கிட்ட வந்து இருக்கு. ஓரளவு டீசென்டான ஸ்கோர் தான். ஸோ இதுல ஓரளவு டீசென்ட் கேமிங் பிளே பண்ண முடிஞ்சது. ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ரேம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நான் கேம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாலுமே திருப்பி வரும்போது அதே கன்டினியூ ஸ்டேஜ்ல இருந்து அது நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது டீசெண்டா வந்து இருக்கு. இந்த பிரைஸுக்கு திரும்பவும் இது ஒரு ஒர்த்தான பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் ஒரு மீடியமா கேம் பிளே பண்றவங்களுக்கு, மல்டி டாஸ்கிங் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு. இதுல அந்த ஹீட்டிங் இஷ்யூ கூட எனக்கு பெருசா தெரியல. F31 கம்பேர் பண்ணும்போது F31 Proல பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஓரளவுக்கு கேமிங்ஸும் புஷ் பண்ணிச்சு. அதே மாதிரி ஹீட்டிங்ஸும் பெருசா வந்து இல்ல. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இங்க ஓரளவுக்கு டீசென்ட். பட் நீங்க மத்த பிராண்ட் போன்ஸை கம்பேர் பண்ணீங்கன்னா இதை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த போனோட கேமரா, இங்கேயுமே அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்கல. அது ஒரு பெரிய டிராபேக். பாத்தீங்கன்னா ஒரு 4 சென்சர் மாதிரி தெரியுது, பட் 2 சென்சர் தான் இருக்கு. அதுலயும் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். ஓப்போ என்ன நினைச்சிட்டு கேமரா அப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் வந்து இருக்கு. ஸோ F31 கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரோல கேமரா நல்லா தான் வந்து இருக்கு. ஓரளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் கூட பெட்டரா இருந்தது. 4K வீடியோ உங்களால இங்க ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். காரணம் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கனால. ஓரளவுக்கு அந்த போர்ட்ரேட்டோட எட்ஜஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. கேமரா பிக்சர் குவாலிட்டி கூட டீசெண்டா இருந்தது. ஸோ கேமரா நல்லா தான் இருக்கு, பட் அல்ட்ராவைட் சென்சர் இல்லாத ஒரு டிராபேக் தான். அதே மாதிரி நைட் மோட்ல நான் யூஸ் பண்ணி பார்க்க முடியல. நைட் மோட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான்.
ஸோ அந்த அளவுக்கு பெட்டரான சென்சர் கிடையாது. ஏன்னா சென்சர் நேம் பெருசா ரிவீல் பண்ணல. சோனி சென்சர் தான் கண்டிப்பா அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆம்னிவிஷன் சென்சர் தான் இருக்கும். ஸோ ஓப்போ இங்க ஒரு நல்ல சென்சர் யூஸ் பண்ணல. அதே மாதிரி அல்ட்ராவைட் சென்சரும் கொடுக்கல. அது வந்து இந்த போனுக்கு பெரிய டிராபேக் கேமரா ஏரியா பார்க்கும்போது. பட் ஓவரால் ஒரு டீசென்ட் கேமரா வந்து இருக்கு. அது போக ஒரு சில ஃபீச்சர்ஸும் இருக்கு. அண்டர் வாட்டர் வீடியோகிராஃபியும் கொடுத்துருக்காங்க. அது எத்தனை பேர் யூஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல. பட் இந்த போன்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி இங்கேயுமே 7000 mAh பேட்டரி வந்து இருக்கு. அண்ட் 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. F31ல 7000 mAh நான் ஃபீல் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இங்க நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஓரளவுக்கு பேட்டரி நல்லாவே இருந்தது. 2 போனும் நான் ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் இந்த போன் இன்னும் கொஞ்சம் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ரீசன் அந்த 4 நானோமீட்டர் ப்ராசரா கூட இருக்கலாம், ஆப்டிமைசேஷன் கூட இருக்கலாம். ஸோ ஓரளவுக்கு பேட்டரி நல்லா பண்ணிருக்காங்க. ஈஸியா உங்களுக்கு 1 டேக்கு மேல பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ சார்ஜிங் ஸ்பீடுமே பெட்டரா தான் வந்திருக்கு. அதுலயுமே டிராபாக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த போனோட சாஃப்ட்வேர் இதுவுமே ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணி ColorOS 15 தான் வந்து இருக்கு. இங்கேயுமே ஆண்ட்ராய்டு அப்டேட் அதே 2 மேஜர் அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் தான் கொடுக்க போறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். திரும்பவும் அதே மாதிரியே இங்க இருக்க ப்ளோட்வேர்ஸும் வந்திருக்கு. ப்ளோட்வேர் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஒரு சிலதை அன்இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஒரு 30K கிட்ட வர போன் ப்ளோட்வேர் இல்லாம இருந்தா பெட்டரா வந்திருக்கும். அப்டேட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ColorOS உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. RAM அண்ட் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது அதே 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை அட்லீஸ்ட் ஒரு பேஸ் 256 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஸோ இந்த போனோட பிரைசிங்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் 27-28 வரலாம் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். செப்டம்பர் 15 அஃபிஷியலா லான்ச் ஆகுது. லான்ச்சுக்கு முன்னாடி ஷூட் பண்றதுனால எனக்கு எக்ஸாக்டா பிரைசிங் தெரியல. பட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கமெண்ட்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த போன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஓப்போவோட F31 கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல போன் தான். பெர்ஃபார்மன்ஸ்ல ஓரளவுக்கு டீசெண்டா வந்து இருக்கு. கேமராவுமே ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. அந்த பில் குவாலிட்டி டிஸ்பிளே ஆல்வேஸ் பெட்டரா இருக்கு. பேட்டரி கூட நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. பட் இப்ப கேள்வி என்னன்னா 27,000 ரூபாய்க்கு இந்த போன் ஒர்த்தா அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒர்த் வந்து கிடையாது தான். ஏன்னா 27,000க்கு இதை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், இதை விட சேம் பேட்டரி கெப்பாசிட்டி, இன்னும் கொஞ்சம் பெட்டர் டிஸ்பிளே இந்த மாதிரி போன்ஸ் இருக்கதான் போகுது. ஈவன் ஆஃப்லைன்ல கூட 1-2 இருக்கு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு ஓப்போ தான் வேணும், அந்த போன் நல்லா இருந்தா போதும், நான் பெருசா ஸ்பெசிபிகேஷன்லாம் கம்பேர் பண்ண மாட்டேன் மற்ற பிராண்டோட அப்படின்னா இந்த போனை கன்சிடர் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. பட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.